மாதிரி குருமா வச்சு பாருங்க, இட்லி எத்தனை சாப்பிடுறாங்கன்னு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். எப்பயுமே சட்னி சாம்பார்னு வைக்காம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமா பண்ணி பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்குங்க. தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போனதும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1/4 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு இதை மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் உருளைக்கிழங்க எண்ணெயிலே வதக்கிட்டு அரைச்சு விழுத சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.